ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சிறுகீரை சாதம், பாகற்காய் வறுவல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி அரைக்கட்டு அளவு சிறுகீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ வாஷ் பண்ணியிருக்க சிறுகீரை எல்லாமே அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். கீரை தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை ஓரளவு நல்லா வெந்து தண்ணியும் சுண்டி வந்துருச்சு. இப்போது இந்த கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதோடையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதோடைய கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இப்போ ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடயே காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் இதில் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்க்குறேன். நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அதையும் அலசி இந்த கீரையோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கீரை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பேஸ்ட் நல்லா திக்காகி ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட ஆற வச்சுருக்க 1 கப் அளவு ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் சேர்க்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு நான் இன்றைக்கி பாகற்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறேன். வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆயில்லையே. இப்போ வெள்ளை பூண்டு ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் இதோடையே சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பாகற்காய் எடுத்திருக்கேன். பாகற்காயும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் காரத்துக்காண்டி சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லாட்டி நீங்கள் தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் சீக்கிரம் வெந்து வரதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக சுண்டி நல்லா வெந்துருச்சு காய். இது கூட கொஞ்சமாக நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பாகற்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு.